அனைத்து உயிர்களின் மூச்சை பறிக்கும் யமராஜன் அன்னை அஞ்சனாவின் உயிரை பறிக்க வந்த அந்த நொடி யமலோகமே அடியோடு நடுங்கிய ஒரு பேரழிவு சம்பவமாக மாறிய கதை பற்றி நீங்கள் கேட்டதுண்டா? ஒரு நாள் அமைதியான காலை பொழுதில் சூரியனின் கதிர்கள் அஞ்சனேரி மலையின் அடர்ந்த காடுகளை தொட்டு கொண்டிருந்த வேளையில் இளம் ஹனுமானும் அன்னை அஞ்சனாவும் ஒரு குகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். அன்னை அஞ்சனா தன் செல்ல மகனின் தலையை வருடி சீராட்டிக் கொண்டிருக்க ஹனுமான் தாயின் மடியில் சாய்ந்து அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென குகையைச் சுற்றிலும் அமைதி குலைந்தது. பறவைகள் அலறி பறந்தன, மரங்கள் இலைகளை உதறி நடுங்கின. குகைக்குள் ஒரு பயங்கரமான கார்மேகம் போன்ற அடர்ந்த இருள் சூழ்ந்தது. துர்நாற்றமும் மரணத்தின் குளிரும் காற்றை நிரப்பின. திடீரென எருமை மாட்டின் மீது ஏறி கையில் காலபாசத்துடனும் பயங்கர ஆயுதங்களுடனும் பிரம்மாண்டமான கருப்பு உருவத்தில் யமராஜன் தோன்றி அன்னை அஞ்சனாவை நோக்கி முன்னேறினான். அவனது ஒவ்வொரு அடியிலும் குகையின் பாறைகள் பிளந்தன. இதை கண்ட சிறுவன் ஹனுமான் சற்றே திகைத்தாலும் உடனேயே தன் தாயின் முன் வந்து நின்று, "நீ யார்? என் அன்னை ஓய்வெடுக்கும் இந்த புனித இடத்திற்குள் அனுமதி இல்லாமல் நுழைந்து என் தாயை ஏன் பயமுறுத்துகிறாய்?" என்று உறுதியான குரலில் கர்ஜித்தான். அதற்கு யமராஜன் கம்பீரமாகவும் அசைவில்லாத குரலிலும், "சிறுவனே, நான் மரணத்தின் அதிபதி யமராஜன். பிரபஞ்சத்தின் விதிகளின்படி அஞ்சனாவின் பூலோக வாழ்வு முடிந்துவிட்டது. அவளது உயிரை பறிப்பதே என் கடமை. என் வழியிலிருந்து விலகு" என்று கூறி தன் காலபாச கயிற்றை வீசி அன்னை அஞ்சனாவின் உயிரை பறித்துக் கொண்டு தன் எருமை வாகனத்தில் ஆகாயத்தை நோக்கி மின்னல் வேகத்தில் பறந்தான். பூமியில் அஞ்சனாவின் உயிரற்ற உடலைக் கண்டு ஹனுமான் கதறி அழுதான். "அம்மா, எழுந்திரு அம்மா, என்னுடன் பேசு, நான் என்ன தவறு செய்தேன்?" என்று எவ்வளவோ கதறியும் தாயிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அந்த நொடி ஹனுமானின் பிஞ்சு மனதில் இருந்த கண்ணீர் அகில உலகத்தையும் எரித்து சாம்பலாக்கும் கோபக்கனலாக மாறியது. "யமராஜா, என் தாய் உயிரோடு திரும்புவாள், அல்லது இந்த உலகத்தில் மரணமே முடிவடையும். யமலோகத்தில் இனி ஒரு உயிர் கூட நுழைய முடியாது" என்று வானம் அதிரச் சபதம் செய்தான். அடுத்த நொடி குழந்தை ஹனுமான் மகாகாலன் என்ற பேரழிவு அவதாரமாக உருவெடுத்தான். அவனது சிறிய உடல் பிரம்மாண்டமாக வளரத் தொடங்கியது. அவனது தோள்கள் விண்வெளியை தொட்டன. அவனது உடல் 1000 சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போன்ற பிரகாசத்தோடு ஒளிரத் தொடங்கியது. கண்களிலிருந்து தீப்பொறிகள் பாய்ந்தன. சுவாச காற்றிலிருந்து நெருப்பு பிழம்புகள் வெளிவந்தன. பிரபஞ்சமே நடுங்கும் வண்ணம் ஒரே குதியில் யமலோகத்தை நோக்கி பாய்ந்தான். அவனது கோபத்தின் அதிர்வை உணர்ந்த தேவர்களும் அஷ்டத்திக்கு பாலகர்களும் சூரிய சந்திரர்களும் பயந்து தங்களின் இருப்பிடங்களில் ஒளிந்து கொண்டனர். யமலோகத்தின் பிரம்மாண்ட இரும்பு வாயிலை அடைந்த ஹனுமான், "வெளியே வா யமராஜா, அஞ்சனாவின் மகன் தன் தாயின் உயிரை மீட்க வந்திருக்கிறேன்" என்று கர்ஜித்தான். யமலோகத்திலிருந்து எந்த பதிலும் வராததால் ஆத்திரமடைந்த ஹனுமான் தன் திவ்ய கதாயுதத்தை உயர்த்தி யமலோகத்தின் நுழைவு வாயிலிலும் தரையிலும் ஓங்கி அடித்தான். அந்த மாபெரும் அதிர்ச்சியில் யமலோகத்தின் கோபுரங்கள் இடிந்து விழுந்தன. நரகத்தின் சுவர்கள் பிளந்தன. பாவிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் கொப்பரைகள் உடைந்து சிதறின. பயந்து போன யமதூதர்கள் அலறிக்கொண்டே யமராஜனின் அரியணையை நோக்கி ஓடினர். "பிறப்போ, யமலோகத்தின் வாயிலில் ஒரு பிரம்மாண்ட குரங்கு உருவம் நின்று கொண்டிருக்கிறது. அவனது ஒரே அடியில் யமலோகத்தின் பாதி பகுதிகள் அழிந்துவிட்டன. அவனது கோபக் கர்ஜனையிலேயே யமலோகமே சாம்பலாகும் நிலையில் உள்ளது" என்று நடுக்கத்துடன் கூறினர். இதை கேட்ட யமராஜன் கோபத்தால் கண்கள் சிவக்க, "ஒரு சாதாரண குரங்கிற்கு என் யமலோகத்திற்குள் நுழைந்து சவால் விடும் அளவுக்கு இவ்வளவு துணிச்சலா? அவனுக்கு மரணத்தின் பயத்தை காட்டுகிறேன்" என்று கூறி தன் பிரம்மாண்ட படையுடன் போருக்கு புறப்பட்டான். யமலோக வாயிலில் நின்றிருந்த ஹனுமானை யமராஜன் அவமதிப்பாக பார்த்து, "முட்டாள் குரங்கே, மரணம்தான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரே மாற்ற முடியாத உண்மை. அதை மீற யாராலும் முடியாது, மும்மூர்த்திகளாலும் முடியாது. மரியாதையாக ஓடிப்போ, இல்லையெனில் உன்னையும் இந்த இடத்திலேயே முடித்து விடுவேன்" என்றான். ஹனுமான் தன் கதாயுதத்தை ஓங்கி, "யமராஜா, இது என் இறுதி எச்சரிக்கை. என் தாயின் உயிரை உடனே திருப்பித்தா, இல்லையெனில் உனக்கு இந்த யமலோகத்திலேயே சமாதி கட்டுவேன்" என்று ஆகாயத்தை கிழிக்கும் குரலில் எச்சரித்தான். யமராஜன் தன் மில்லியன் கணக்கான பயங்கர யமதூதர்களை ஒரே நேரத்தில் ஹனுமானின் மீது பாயுமாறு உத்தரவிட்டான். ஈட்டிகளும் கொடுவாள்களும் ஏந்திய யமதூதர்கள் ஹனுமானை சூழ்ந்தனர். ஆனால் ஹனுமான் தன் விஸ்வரூபத்தை மேலும் பெரிதாக்கி தன் வாளினாலும் கைமுட்டிகளாலும் யமதூதர்களின் படையை ஒரே அடியில் பிசைந்து எறிந்தான். ஆயிரக்கணக்கான யமதூதர்கள் வான்வெளியில் தூக்கி வீசப்பட்டனர். அடுத்து யமராஜன் தன் கையில் இருந்த கருப்பு வாளை உருவி ஹனுமானின் கழுத்தை நோக்கி வீசினான். ஆனால் கோபத்தின் உச்சத்தில் இருந்த ஹனுமான் பாய்ந்து வந்த அந்த காலவாளை வெறும் கைகளால் பிடித்து ஒரு சிறிய குச்சியைப் போல ஒரே நொடியில் இரண்டாக உடைத்து எறிந்தான்.
இதனால் அதிர்ச்சியடைந்த யமராஜன் காலத்தின் சக்தியைக் கொண்ட தன் திவ்ய மந்திர வில்லை கையில் எடுத்தான். பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தீப்பொறி அம்புகளை ஹனுமானை நோக்கி எய்தான். ஹனுமானோ சிரித்துக்கொண்டே தன் திவ்ய கதாயுதத்தை மின்னல் வேகத்தில் சுழற்றினான். அந்த சுழற்சியிலிருந்து ஆயிரக்கணக்கான கதாயுதங்கள் உருவெடுத்து யமராஜனின் அம்புகள் அனைத்தையும் நடுவானிலேயே மோதி சாம்பலாக்கின. தோல்வியை ஒப்புக்கொள்ளாத யமராஜன் தன் தாந்திரீக சக்திகளை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான மாய யமராஜன்களாக பிரிந்து நாலாபுறமிருந்தும் ஹனுமானைச் சூழ்ந்து தாக்கம் தொடுத்தான். ஹனுமான் தன் கதாயுதத்தை ஓங்கி யமலோகத்தின் தரையில் மீண்டும் ஒரு முறை பலமாக மோதினான். அந்த அதிர்வலைகளில் யமராஜனின் மாய உருவங்கள் அனைத்தும் கணப்பொழுதில் உடைந்து சாம்பலாயின. வேறு வழியின்றி வேறு எந்த தெய்வத்தாலும் தடுக்க முடியாத தன் மிக உயரிய கொடூரமான ஆயுதமான யமதண்டத்தை யமராஜன் கையில் எடுத்தான். எந்த உயிரையும் நொடியில் சாம்பலாக்கும் அந்த யமதண்டத்தை முழு சக்தியையும் திரட்டி ஹனுமானை நோக்கி வீசினான். ஆனால் மகாகால வடிவில் இருந்த ஹனுமான் சீறி பாய்ந்து வந்த யமதண்டத்தை தன் இரு கைகளாலும் பற்றி ஒரு உலர்ந்த மரக்கிளையைப் போல சுக்குநூறாக உடைத்து போட்டான். பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த யமதண்டம் உடைந்ததைக் கண்ட யமராஜன் தன் வாழ்நாளில் முதன்முறையாக மரண பயத்தில் நடுங்கி பின்வாங்கினான். ஹனுமானின் கோபம் எல்லை கடந்தது. அவனது அளவு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்தது. யமராஜனை தன் பிரம்மாண்ட முஷ்டியில் பிடித்து நசுக்கத் தொடங்கிய ஹனுமான் அவனை கொன்று யமலோகத்தையே அழிக்க தன் கதாயுதத்தை ஓங்கினான். நிலைமையை உணர்ந்து பிரம்மா தேவனே நேரில் ஓடிவந்து தடுத்தும் தாயை பிரிந்த ஹனுமானின் கோபத்தை அவராலும் அடக்க முடியவில்லை. யமராஜன் பயத்தால் கதறினான். யமராஜனின் உயிர் பிரியும் அந்த தர்மசங்கடமான தருணத்தில் திவ்ய பேரொளியுடன் பிரம்மா, விஷ்ணு மற்றும் பரமசிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரே நேரத்தில் தோன்றி காலத்தையே நிறுத்தினார்கள். யமலோகம் முழுவதும் வேத மந்திரங்கள் ஒலித்தன. ஸ்ரீ மகாவிஷ்ணு மென்மையான குரலில், ஹனுமனே சாந்தமடை, நீ செய்தது தவறில்லை. இது வெறும் கோபமல்ல, ஒரு மகனின் உண்மையான புத்திர தர்மம் என்றார். பரமசிவன் சிரித்துக்கொண்டே, ஹனுமனே, இன்று நீ யமனை மட்டும் வெல்லவில்லை, மரணத்தின் அகந்தையையும் பிரபஞ்சத்தின் இருமாப்பையும் வென்றிருக்கிறாய் என்றார். பிரம்மா யமராஜனை நோக்கி, யமராஜா, விதி என்பது உண்மைதான். ஆனால் ஒரு தாயின் அன்பிற்கும் மகனின் பாசத்திற்கும் முன் எந்த விதியும் தலைவணங்கியே ஆக வேண்டும் என்றார். தன் அகந்தை அழிந்து தவறை உணர்ந்த யமராஜன், என்னை மன்னியுங்கள். என் கடமையை மட்டுமே பிரதானமாக நினைத்த நான் தாயின் பேரன்பின் சக்தியை குறைத்து மதித்துவிட்டேன் என்று கூறி அன்னை அஞ்சனாவின் உயிரை மீண்டும் அளித்து தலைகுனிந்து நின்றான். உயிர் பெற்ற அன்னை அஞ்சனா, மகனே ஹனுமானா என்று அன்போடு அழைக்க பேரழிவு வடிவத்தில் இருந்த ஹனுமான் நொடியில் தன் பழைய சிறிய குழந்தை வடிவத்திற்கு மாறினான். ஓடிச் சென்று தாயின் பாதங்களில் விழுந்து அழுது, அம்மா, உன் உயிர்தான் என் உயிர். நீ இல்லாத உலகம் எனக்கு வேண்டாம் என்றான். அந்த பாசக்காட்சி 3 உலகங்களையும் கண்ணீரில் மூழ்கடித்தது. அப்போது ஸ்ரீமன் நாராயணன் பிரபஞ்சத்திற்கு ஒரு இறுதி வரமளித்தார். இன்றிலிருந்து ஹனுமானின் நாமம் எந்த வீட்டில் ஒலிக்குமோ அங்கு மரணம் கூட அஞ்சி நடுங்கி வெளியேறும். அனுமனின் பக்தர்களை யமனால் கூட அவனது அனுமதியின்றி தொட முடியாது. அதனால்தான் இன்றளவும் ஹனுமான் நாமம் ஒலிக்கும் வீடுகளில் எந்தவித அச்சமும் துயரமும் யமபயமும் அணுகுவதில்லை.